ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டோட இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டடு பிக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியோட இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின்ஸ். இதோட ஸ்மால் கொஸ்டின் வந்து அது ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஸ்மால் கொஸ்டின் பிக் கொஸ்டின் தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது தொடர்ந்து வரும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அது நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் உள்ள ஃபஸ்ட்டு லெசனில் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னா இந்த ஃபஸ்ட்டு பிக்யூ, நெக்ஸ்ட்டு இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ், நெக்ஸ்ட்டு லீக் ஆஃப் நேஷன்ஸ். நான் ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு பிக்யூ வந்து 8 மார்க்கில் கேட்பாங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க. அதே மாதிரி தான் இந்த 2 பிக்யூவும். லீக் ஆஃப் நேஷன்ஸும் 8 மார்க்கில் எப்போ கேட்பாங்க. ஆனால் அந்த 3 பிக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. டெஸ்ட்டுக்கு ஏதாவது ஒன்று வரும். 10th ஹாஃப் அலி போர்ஷன் எதுவும் தெரியலை இருந்தால் எல்லா லெசனுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் லெசனில் ஹிட்லர் இன் ஜெர்மனி மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த லெசனில் அதுவே போதும். ஹிட்லர் இன் ஜெர்மனி மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த லெசனுக்கு அதுவே போதும். இப்போ நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம். ஹிட்லர் இன் ஜெர்மனி 8 மார்க்கில் கேட்பாங்க, அதை படிச்சுக்கோங்க. அந்த லெசன் அது ஒன்று மட்டும் போதும். இப்போ அடுத்த லெசன் டீட்டெயிலில் அனலைசிஸ் த எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2, அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன். இதுவும் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கத்தான் செய்யும். அப்படி இல்லாத பேப்பரே பார்க்க முடியாது. அந்த ரெண்டையும் படிச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். சரி, இப்போ அடுத்தது பார்த்தோன்னா அடுத்த லெசனில் சைனா ஏ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, இந்த கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த லெசனில் ஒரு கொஸ்டின் போதும். அடுத்தது நெக்ஸ்ட் லெசன், அதாவது 5th லெசனில் பார்த்தோம்னா 19th சென்ச்சுரி ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதே மாதிரி 3rd கொஸ்டின் 19th உமன் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், அதாவது 19th சென்ச்சுரி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் உமன். சரியா? ரெண்டுமே ஒரே போல் இருக்கும். அதனால் கொஸ்டினை குழப்பிடாங்க, கரெக்டாக படித்து எழுதுங்க. இந்த ரெண்டுமே அடிக்கடி கேட்பாங்க. இந்த லெசன் 2 போதும். அடுத்து 6th லெசனை பொறுத்த வரைக்கும் 3 பிக்குமே இம்பார்ட்டன்ட். அதாவது வீரபாண்டி கட்டபொம்மனி இம்பார்ட்டன்ட், ஃபால் ஆஃப் சிவகங்கை இம்பார்ட்டன்ட், வெள்ளூர் ரிவால்ட்டும் இம்பார்ட்டன்ட். இப்போ வீரபாண்டி கட்டபொம்மனி 8 மார்க்கில் கேட்பாங்க, வெள்ளூர் ரிவால்ட்டும் 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு தடவை சிவகங்கை 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த 3ஐயும் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் வரும். அதனால் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. அந்த மூணு கொஸ்டின் 6th லெசனில். இப்போ நம்ம 9th லெசன் பார்ப்போம். 9th லெசனில் எப்படின்னா டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் ரிவால்ட் 1857 ரிவால்ட்டும் படிக்கணும், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலும் படிக்கணும். இதில் எது இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ரெண்டும் வந்து ஓரளவு ஈக்குவலாக தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் அதனால் ரெண்டையும் படிச்சுக்கோங்க. ஆனால் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் கூட கேட்டிருக்காங்க. ரிவால்ட்டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் ரிவால்ட்டு கேட்டிருக்காங்க, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலும் கேட்டிருக்காங்க. அதில் ரிவால்ட் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதனால் ரெண்டே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் எடுத்து படிங்க. இப்போ அடுத்து 8th லெசன் பார்த்தோன்னா 8th லெசனில் காந்தி எஸ்ஏ மாஸ் லீடர், இந்த கொஸ்டின் மட்டும் போதும். 8th லெசனில் காந்தி எஸ்ஏ மாஸ் லீடர், இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் போதும். இதுவும் 8 மார்க்கில் கேட்பாங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 9th லெசன் பார்த்தோம்னா 9th லெசன் இருக்கு, ரெஸ்பான்ஸ் ஆஃப் சுதேசி மூமெண்ட் இன் தமிழ்நாடுவும் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டும் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமமாக கேட்குற சிவில் டிசோபீடியன்ட் தான் கேட்பாங்க. இருந்தாலும் சிவில் டிசோபீடியன்ட்டு படிச்சுக்கோங்க, சுதேசி மூமெண்ட்டு படிச்சுக்கோங்க. ஆனால் நான் பிராமின் மூமெண்ட் படிக்காமல் போயிடாங்க. உங்களுக்கு லக் இருந்தால் அதை 5 மார்க்கில் கேட்கலாம். அது 2 பேராக தான் இருக்கும், படிச்சுக்கோங்க நான் பிராமின் மூமெண்ட்டும். இப்போ 10th லெசனை பொறுத்த வரைக்கும் 10th லெசனில் தமிழ் ரினைன்சஸ், அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வச்சு வரும். ஃபஸ்ட்டு தமிழ் புக்கு பிரிண்ட் பண்ண இது வச்சு வரும். அதனால் அந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அது 5 மார்க்கில் கேட்பாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஈவேஆர் பெரியார், இந்த கொஸ்டினும் 8 மார்க்கில் கேட்பாங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க, அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவாங்க. நீங்கள் அதனால் இந்த இதை படிச்சுக்கோங்க. இப்போ ஹிஸ்ட்ரி முடிச்சு ஜியாகிரஃபி பார்ப்போம். டைம்லைனை சொல்ல மறந்துட்டேன். டைம்லைனை பொறுத்த வரைக்கும் டைம்லைனில்
1900லேருந்து 1920க்குள்ளே ஏதாவது ஒரு 5 படிச்சுக்கோங்க. அதே மாதிரியே 1920லேருந்து 1950க்குள்ளே ஏதாவது ஒரு 5 வச்சுக்கோங்க. 1900லேருந்து 1920க்குள்ளே ஏதாவது ஒரு 5, 1920லேருந்து 1950 வரைக்கும் ஏதாவது ஒரு 5. இப்படி அதில் அங்கே 5 இங்கே 5 தான் படிச்சுக்கோங்க. நான் இதான் வரும், மேக்ஸிமம் இதான் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த 2 இயருக்குள்ளே 5 5 படிச்சிட்டிங்கன்னா இதாக போயிடும். இது வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். அதே மாதிரியே இது வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் அதே மாதிரி தான் 1900லேருந்து 1920 வரைக்கும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 1920லேருந்து 1950 வரைக்கும் படிச்சுக்கோங்க. அதாவது 1900லேருந்து 1920 வரைக்கும் ஏதாவது ஒரு 5, 1920லேருந்து 1950 வரைக்கும் ஏதாவது ஒரு 5 இதை படிச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் எழுதிடலாம். அடுத்து ஜியாகிரபியில் ஃபஸ்ட் லெசன் பார்ப்போமா. இதில் ரிப்பீட்டட் கொஸ்டின் எதுனா நார்த்தன் மவுண்டெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமாக நிறையா என்ன சொல்கிறது, நார்த்தன் மவுண்டெயின்ஸ் மேக்ஸிமம் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அதனால் என்ன செய்வீங்க, உங்களோட புக்கில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயஸ்னு ஒன்று இருக்கும். இதை நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயஸ்னு இங்கே ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த ஒரு வருஷருங்க இந்த இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டினில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த நார்த்தன் மவுண்டெயின்ஸையும் 8 மார்க்கில் கேட்பாங்க. எப்போயுமே பார்த்தீங்கன்னா 8 மார்க் எப்படின்னா ஹிஸ்ட்ரியில் உள்ள ஒரு கொஸ்டினையோ ஜியாகிரபியில் உள்ள கொஸ்டினையும் கேட்பாங்க. எப்போயாவது தான் ஹிஸ்ட்ரியும் கேட்பாங்க, இல்லை ஜியாகிரபியும் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரபியும் மிங்கிள் பண்ணி தான் கேட்பாங்க ஆர்ட் சாய்ஸில். அதனால் நீங்கள் இதில் நார்த்தன் மவுண்டெயின்ஸு 8 மார்க்கில் வரும், 5 மார்க்கில் வரும். நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயஸ் எழுதுனீங்கன்னா அத்தனை பாயிண்ட் படிக்கிறதுக்கு 8 மார்க்குக்கு 4 மார்க் வாங்கிடலாம் அந்த பாயிண்ட்டை கரெக்டாக எழுதுனா. அப்புறம் வந்து மேஜர் பெனின்சுலர் ரிவர்ஸ் கூட வேண்டாம், பேசின் ஆஃப் கங்கா இது படிச்சுக்கோங்க. பேசின் ஆஃப் கங்கா படிச்சுக்கோங்க. செகண்ட் லெசன் பார்ப்போமா. ஜியாகிரபி செகண்ட் லெசனில் இதாக இருக்குது. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் மட்டும் படிங்க, சவுத் வெஸ்ட் மான்சூன். ஃபஸ்ட் கொஸ்டின் சவுத் வெஸ்ட் மான்சூன், இதை மட்டும் படிங்க, இதுவே போதுமானது. அதான் கேட்பாங்க அடிக்கடி. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே பிக்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில்ங்கிறது ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய டேப்லெட் பாக்ஸே இருக்கும். நீங்கள் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் பிரித்து படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினும் 8 மார்க்கில் கேட்பாங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் பிரித்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்டும் ஈஸியாக தான் இருக்கும், அதே படிங்க. இன்டென்சிவ் ஃபார்மிங் மிக்சடு ஃபார்மிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பிக் கொஸ்டினில் தேர்டு கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியானது. அந்த இது வந்து இந்த ஒரு சாருங்க இதாக இருக்குது. இது இன்டென்சிவ் ஃபார்மிங், ஒரு வருஷம் அந்த ஆரமர் போட்டு காமிக்கிறேன். இன்டென்சிவ் ஃபார்மிங், அப்புறம் இது வந்து இது இன்டென்சிவ் ஃபார்மிங், அப்புறம் இது வந்து மிக்சடு ஃபார்மிங். ஓகேவா, இது 2 தான் மேக்ஸிமமாக அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்புறம் மிக்சடு ஃபார்மிங், இந்த 2 பேராக தான் இருக்குது. அதனால் டீட்டெயிலில் தேர்டு கொஸ்டினை படிச்சுக்கோங்க. டீட்டெயிலில் தேர்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கல்டிவேஷன் ஆஃப் ரைட்ஸ் கூட உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்டு, சாயில் இன் இந்தியா, இன்டென்சிவ் ஃபார்மிங் மிக்சடு ஃபார்மிங்லாம் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா உங்கள் லக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், கேட்குறதுக்கும் சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுமாதிரி ஃபஸ்ட்டு சாயில் கொஸ்டின் வந்துடும், அதனால் நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. இப்போ 4th லெசன் பார்ப்போம். ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்டேக் ஆகுது, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் வந்துருச்சு சின்ன மிஸ்டேக்.
வேறு ஒன்றும் இல்லை. அந்த வந்துச்சு 4th லெசனில் என்ன தெரியல, கொஞ்சம் வர்றதுக்கு பிடிஎஃப் கொஞ்சம் லேட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ காட்டன் 4th லெசனில் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ தான். இந்த பாயிண்ட்டை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு, அதனால் மறக்காமல் படித்து எழுதிருங்க. அடுத்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் கூட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டக்காக வைக்கும், கஷ்டமாக இருக்கும், மார்க் போகும். ஆனால் மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி எழுதிருங்க. இந்த 2 கொஸ்டினும் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இல்லைன்னு சொல்லலாம். அதாவது ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் காட்டன் டெக்ஸ்டைலும் படிச்சுக்கோங்க, அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 5th லெசன் போவோம். இப்போ நல்லா வருது பாருங்கள் பிடிஎஃப். அப்புறம் இது வாட் இஸ் அர்பனைசேஷன், எக்ஸ்பிளைன் இட்ஸ் ப்ராப்ளம். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. அந்த கொஸ்டினை வேணால் நாங்கள் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இதாக இருக்குது பாருங்கள். வாட் இஸ் அர்பனைசேஷன்னா இந்த மேலே எழுதணும். அர்பனைசேஷன் இந்த பேரா எழுதணும் மேலே. அர்பனைசேஷன் இந்தியாவுக்கு மேலே ஒரு 4 லைன் இருக்கா, அந்த பேரா. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்ஸ், இவ்வளோ தான் அர்பனைசேஷன். நீங்கள் அதனால் இதை நீங்கள் இந்த கொஸ்டினை படித்து போயிருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேக்ஸிமமாக ரிப்பீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சேட்டலைட் கம்யூனிகேஷன். இப்போ போகிற சேட்டலைட் வேர்ல்டுங்கிறனால சேட்டலைட் கேட்கலாம். நான் மேக்ஸிமம் இதுவரை கேட்டதே கிடையாது. ஆனால் ரோடுவேஸ் இன் இந்தியா கூட கேட்டிருக்காங்க. ரோடுவேஸ் இன் இந்தியா கூட ஏதோ ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சேட்டலைட் கம்யூனிகேஷன் உங்கள் விருப்பம், ஆனால் அது வந்து இதுவரை கேட்டே இல்லை. அர்பனைசேஷன், வாட் இஸ் அர்பனைசேஷன் கொஸ்டின் படிச்சிருங்க, அது மோஸ்ட் ரிப்பீட்டட். இப்போ ஜியாகிரபியோட 6th லெசனுக்கு வந்திருக்கோம். 6th லெசனில் நேச்சர் ஆஃப் பிளாட்டியூ ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு, மோஸ்ட்லி அண்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். பிளாட்டியூ ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு படிச்சிருங்க. ரிவர் காவேரி கூட எப்போயாவது கேட்பாங்க, ஆனால் பிளாட்டியூ ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வாட்டர் ரிஸ்க் ரெடக்ஷன் மெசர்ஸ் டேக்கன் ஃப்ரம் ஆஃப்டர் சைக்ளோன். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் கூட. அதனால் இந்த லெசனில் 4th கொஸ்டினும் 1st கொஸ்டினும் படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு இந்த சாயில் கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன். பிரிங் அவுட் த டைப்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில். இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான், அங்கே உள்ள மாதிரி இருக்காது, ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 4 or 5 பேராஸ் தான் இருக்கும், சின்னதாக இருக்கும், படிச்சிருக்கேன். இல்லை 1st, 3rd, 4th படிக்கணும். இப்போ அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா 7th லெசன். 7th லெசனில் ஒரே ஒரு ஈஸியான கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். 7th லெசனை பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது, பிளான்டேஷன் ஃபார்மிங் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நான் வேணால் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். பிளான்டேஷன் ஃபார்மிங், ஒரு சொல்லுங்க, இதாக இருக்குது பிளான்டேஷன் க்ராப்ஸ். இந்த ஒரு சின்ன பேரா தான் பிளான்டேஷன் க்ராப்ஸ்ன்னு போட்டிருக்கல, அந்த பேரா மட்டும்தான். நெக்ஸ்ட் இந்த வாட்டர் ரிசோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இந்த கொஸ்டினும் எப்போயாவது கேட்பாங்க. ஆனால் நீங்கள் பிளான்டேஷன் ஃபார்மிங் படிக்காமல் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம், அதை படிச்சிருங்க. இப்போ நான் சொல்கிற லெசன்ஸ் உங்கள் போர்ஷனில் இருந்துச்சுன்னா அதில் நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சுட்டு போயிருங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிக்யூஸில். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அவைல் இன் தமிழ்நாடு கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இது இப்போ ஹிஸ்ட்ரி ஜியாகிரபியோட பிக் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ட் பிக் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோஸில் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரிஸ் ஜியாகிரபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ட் ஸ்மால் கொஸ்டின்ஸோட வீடியோ அப்டேட் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள அந்த நோட்டிஃபிகேஷன்
பெல் பட்டனை கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் எந்த புது வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்கள் சேனலுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.